ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகம் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா ஜானகி வந்து மாயா கிட்டே, இங்கே பாரு மாயா, நான் சின்ன வயசுல இருந்தே சீனுவை பார்த்துட்டு தான் வரேன், உண்மையை சொல்லு, நைட்டு சீனு வந்து குடிச்சிருந்தானா அப்படின்னு கேட்டதும் மாயாவும் தனாவும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அம்மா, என்னம்மா கேட்டுட்ருக்க? மாமா எதுக்கு குடிக்கணும்? உனக்கு ஒன்றும் தெரியாது தனா, நீ கொஞ்சம் அமைதியாரு, சொல்லு மாயா, எது பிரச்சனையா? எதுக்காக அவன் குடிச்சிருந்தா அப்படின்னு கேட்டதும் மாயா வந்து அழுதுட்ருக்காங்க. எனக்கு தெரியும் மாயா, நீ என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னதும், அம்மா என்னம்மா சொல்கிற? இங்கே பாரு, அதுக்கெல்லாம் தான் இன்றைக்கி ஒரு முடிவு கட்ட போகிறேன் அப்படின்னதும் மாயா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. பெரியம்மா, அது வந்து இங்கே பாரு, எனக்கு எல்லாமே தெரியும், நீ எதுவுமே சொல்ல வேணாம், எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகும் அப்படின்னுட்டு உடனே நம்ம மாயா கிட்டே நானும் அப்பாவும் கோயிலுக்கு போயிட்டு வரோம், மாயாவும் பார்த்துக்கோ அப்படின்னு தனா கிட்டே சொல்லிவிட்டு ஜானகி வந்து நேராக ரகுராம் கிட்டே, எங்க நம்ம 2 பேரும் கோவிலுக்கு போகணும், அங்கே வச்சு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னல, அது நான் உங்ககிட்ட சொல்லணுங்க, போகலாமா அப்படின்னு கேட்டதும் உடனே நம்ம ரகுராமும் சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரகுராம் ஜானகி 2 பேரும் கோவிலில் வந்து சாமி கும்பிடுறாங்க. சரி ஜானகி, சொல்லு, அப்படி என்ன பிரச்சனையும் மனசில் ஓடிட்டுருக்கு? ஆமாம், யாரும் மனசை வந்து குழப்பினா அப்படின்னு கேட்டதும், இந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் நீங்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆகுவீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுவீங்கன்னு தெரியாதுங்க, நான் இதை எப்படி சொல்ல போகிறேன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு ஜானகி வந்து யோசிக்கிறாங்க. ஜானகி, உங்ககிட்ட தான் கேட்குறேன், சரிங்க நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி ஆகக்கூட அப்படின்னு சொல்லி நம்ம ரகுராம் கிட்டே முகத்தை காமிக்காமல் பின்னுக்கு திரும்பி நின்று பேசிகிட்டு இருக்காங்க ஜானகி. சரி, எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னதும் உடனே நம்ம ஜானகி வந்து, எங்க நம்ம மாயா வந்து காதலிக்கிற பையன் வேறு யாரும் கிடையாது, நம்ம சீனு தான் அப்படின்னதும் ரகுராம் வந்து செமையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுறாங்க. பார்த்தா பின்னாடி கீழே மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஜானகி சொன்ன விஷயம் நம்ம ரகுராம் காதில் விளையில, அதுக்கு முன்னாடியே அவங்க நெஞ்சு வலி வந்து கீழே விழுந்து கிடக்குறாங்க. அப்போது இது ஜானகி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஐயோ என்ன ஆச்சுங்க? ஐயோ, நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேனே, நான் சொன்னதை தாங்க முடியாமல் தான் அவர் நெஞ்சு வலி வந்து விழுந்துட்டாரு போல இருக்குது அப்படின்னு ஜானகி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஜானகி வந்து சீனு மாயா காதில் சொல்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம ரகுராம் வந்து வாங்கி விழுந்திருக்காங்க. அப்படின்னு பார்த்து கோவிலில் இருக்கிற எல்லாரும் ஓடி வந்து ஒரு வழியாக வந்து ரகுராமை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா தனா மாயா ஒட்டுமொத்த குடும்பமும் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஜானகி, 2 பேரும் தானே சந்தோஷமாக கோவிலுக்கு போனீங்க, அப்படி இருக்கும்போது என்னம்மா ஆச்சு தெரியலத்த, நான் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா அவர் மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னதும் மாயாலாம் அதிர்ச்சி ஆகிறாங்க. பெரியம்மா, உண்மையை சொல்லுங்கள், அப்படி பெரியப்பா கிட்டே என்ன சொன்னீங்க? இங்கே பாரு மாயா, எத்தனை நாளைக்கு தான் நீ சீனுவை பிரித்து வாழ்ந்துட்டுருப்ப, அதான் நீயும் சீனுவும் காதலிக்கிற விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னதும் மாயாவுக்கிட்ட விழுந்த மாதிரி போயிடுது. ஐயோ பெரியம்மா, இப்படிலாம் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் என் காதலே தோண்டி புதைச்சிட்டேன், நீங்கள் ஏன் பெரியம்மா அவசரப்பட்டீங்க? ஐயோ, இப்போ என்னால் தான் என் பெரியப்பாவுக்கும் ஆபத்தா, ஏற்கனவே என் அம்மாவால் தான் உங்கள் அப்பாவை இழந்தீங்க, இப்போ என்னால் நான் பெரியப்பாவை இழக்க போகிறேன்னா அப்படின்னு மாயா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அவருக்கு ஒன்றும் ஆகாது மாயா, நீ அழாதேங்கிற மாதிரி ஜானகி வந்து அதில் சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்ததும், டாக்டர் என்ன ஆச்சு? அவருக்கு ஒன்றும் இல்லைல்ல, இங்கே பாருங்கம்மா, லேசாக அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னதும் எல்லாரும் பேரதிர்ச்சியாகிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இது அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம், ஸோ இனி வரக்கூடாதுன்னு சொன்னால் அவர்கிட்ட ஏதோ அதிர்ச்சியான தகவலோ இல்லை பிரச்சனை வர மாதிரியோ இல்லை அதிக சந்தோஷம் கொடுக்கக்கூடிய தகவலோ சொல்ல வேணாம், ஸோ அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போது ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே நேராக நம்ம ரகுராம் கிட்ட போகிறாங்க. போய் கையெல்லாம் பிடிச்சி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னதும், ஐயோ ஜானகி, நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? நீ என்ன தப்பு பண்ண? நீ என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன், அது கேட்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு, அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னும் போது மாயாவும் ஜானகியும் வந்து ரிலாக்ஸ் ஆகிறாங்க. அப்படின்னா நம்ம சொன்ன விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி தான் அவருக்கு இப்படி ஆயிருக்காங்கிற மாதிரி ஜானகி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. மாயாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரகுராம், என்னப்பா ஆச்சு? நெஞ்சு வலி வர அளவுக்கு உனக்கு என்ன நடந்துச்சு? எனக்கு தான் வயசு போயிட்டு எனக்கு வந்திருந்தாலும் பரவாயில்லையே அப்படின்னு நம்ம ஜானகி பாட்டி வந்து நம்ம
ரமணி பாட்டி வந்து அழுதுட்ருக்காங்க. அம்மா எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு தான் டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. ஸோ சாதாரண நெஞ்சு வலிதாம்மா, பயப்படாதீங்கங்கிற மாதிரி ரகுராம் வந்து எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க. அப்போ எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா வந்து பெரியப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகாத பெரியப்பா தைரியமா இருங்கங்கிற மாதிரி மாயாவும் தைரியம் சொல்லிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் என் பொண்ணு நீ என் கூட இருக்கும்போது எனக்கு என்னம்மா வந்துட போகுதுங்கிற மாதிரி நம்ம ரகுராம நம்பிக்கையோட பேசுகிறாங்க. அப்போது ஜானகி வந்து டாக்டர் சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. அவருக்கு அதிர்ச்சி தர தகவலோ இல்லை அவர் பயப்படக்கூடிய தகவலோ சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் செகண்ட் அட்டாக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ ஜானகிக்கு என்ன பண்ணுறேன்னு புரியல. ஒரு கட்டத்தில் கௌரவமாக இல்லை மாயா சீனு வாழ்க்கையானு இருந்தாங்க. இப்போது நம்ம ரகுராம் உயிரா இல்லை சீனு மாயா வாழ்க்கையாங்கிற ஒரு கட்டத்தில் இப்போ ஜானகி வந்து தவிக்கிறாங்க.